ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டன். இன்னைக்கு வீடியோவில் புதுசாக சாமந்தி செடி வாங்கினா நம்ம நட்டு வச்ச உடனே பூவெல்லாம் கட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்கேன். அது போல் பூவெல்லாம் கட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஆனால் வளரல சரியா, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது பாருங்கள், ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. சின்ன சின்ன தளிர் இருக்குது. ஆனால் அந்த இடத்துலலாம் மொட்டு இருக்குது. இருந்தாலும் இப்போ ஃபெர்டிலைசர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுன்னா கார்டன்லலாம் அதாவது நர்சரியில் டிஏபி கொடுப்பாங்க. அது போட்டால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக வளருதுன்ற செடிக்கு இது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது பாருங்கள். பிளான்ட்டு லேசாக தளிருங்களும் இருக்குது, இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக வளர மாட்டேங்குது. அதுக்காக ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன். நர்சரியில் எப்போவுமே ஸ்பீடாக வளர்கிறதுக்கு டிஏபியெல்லாம் கொடுப்பாங்க. அது போல் நம்மளும் கொடுக்கலாம். ஆனால் அளவு தெரிஞ்சு போட்டால் எதுவும் செய்யாது. செடிக்கு கொஞ்சம் போல் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும், எத்தனை கிரானுவல்ஸ் கொடுக்கணுன்னா, இப்போது டிஏபி கிரானுவல்ஸில் வருது. அது ரொம்ப பொடிசாகவும் வரும் கிரானுவல்ஸு, இல்லை சில டைமில் கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாக கிரானுவல்ஸும் வரும். அது பார்த்துக்கிட்டு நீங்கள் அளவு பொறுத்து நீங்கள் செடிக்கு போடணும். இப்போ நம்ம ஒரு ஆர்கானிக்கான கொடுக்கணுன்னா நீங்கள் ஆர்கானிக்காக டிஏபி வாங்கிக்கலாம். இப்போ ஆர்கானிக்காகவும் வருது. அதுக்கு சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு கெமிக்கல் தேவையில்லை, ரசாயனமெல்லாம் எனக்கு ஆர்கானிக்கே வேணும்னா நீங்கள் ஆர்கானிக் டிஏபி வாங்கிக்கலாம். சப்போஸ் ஆர்கானிக் டிஏபி அது கூட வாங்க முடியல, இல்லை எனக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் காஞ்ச சாணமோ பச்சை சாணமோ 1 லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு ஊற வச்சிடணும். காலையில் அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு சாணம் தண்ணிக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சம் போல் செடிங்களுக்கு ஊற்றலாம். அது போல் ஏற்கனவே வீடியோ பண்ணியிருப்பேன், சூப்பராக வளர்ந்துது. சப்போஸ் அதெல்லாம் செய்ய முடியலன்னா நீங்கள் ஆர்கானிக் டிஏபியே வாங்கிக்கலாம். பாருங்கள், இது ஆர்கானிக் டிஏபி நான் மடித்து வச்சுருக்கிறேன். ஏர் போகாமல் இருக்கிறதுக்கு. காற்று போனால் நல்லதில்லை, அதனால் நான் இப்படி மடித்து திருப்பி வச்சுருந்தேன். அது போல் நீங்களும் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் போல், அதாவது சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாம் வரும், அது போல் நீங்கள் கொஞ்சம் போல் எடுத்து அதில் போட்டுக்கிட்டு திருப்பி இது நல்லா கவர் பண்ணி காற்று போகாமல் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இது போல் நம்ம ஃபெர்டிலைசர் பாதுகாக்கிறதுக்கு சொல்கிறேன் நான். அது பழசானா கூட ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. சில டைமில் பழசானா போடக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க. என் செடி எதுவும் ஆகலை, போடலாம். பாருங்கள், கொஞ்சம் போல் தான் போடணும். போடுறதுக்கு முன்னாடி சாயில் நல்லா லூஸ் பண்ணி விடணும். பாருங்கள், இது போல். ஆனால் மழை வர சமயத்தில் போட்டால் கூட கொஞ்சம் நல்லது தான். ரொம்ப வெயில் டைமில் ஆர்கானிக் எதுவும் செய்யாது. நம்ம கெமிக்கல்னால் தான் கொஞ்சம் பாதிப்பாகும். ரொம்ப வெயில் இருக்கிற டைமில் போடாமல் கொஞ்சம் சில்னஸ் டைமில், அதாவது கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்குது, மழை வர போல் இருக்குது, சில்னஸாக இருக்குது பிளான்ட்டுக்குன்னா அந்த டைம்லலாம் நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ எதுவும் செய்யாது. இப்போ ஆர்கானிக்குன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது தான். அது கூட ஈவினிங்கில் தான் கொடுக்கணும், இல்லை மார்னிங்கில் கொடுக்கணும். காலையில் சாயங்காலத்தில் ஏதாவது ஒரு டைம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா செடிக்கு ரொம்ப நல்லது. இது ரொம்ப சின்ன தொட்டி, அதனால் பாருங்கள் இதுவே அதிகமாக இப்போ நம்ம பெரிய தொட்டி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் போடலாம். 1/2 ஸ்பூன் பெரிய தொட்டிக்கு, சின்ன தொட்டிக்கு 1/4 ஸ்பூனு. நான் முன்னெல்லாம் 2 3 அப்படி தான் போட்டுக்கின்னு இந்த கிரானுவல்ஸு. இப்போ பாருங்கள், இது போல் சாய் சீண்டிட்டு இந்த பக்கத்துலலாம் விழுற மாதிரி நீங்கள் போட்டுட்டு, அந்த தண்டுக்கு இல்லாமல் சொல்கிறேன், இப்படி சுற்றி ஒவ்வொன்று விழுற போல் நீங்கள் பார்த்து போடணும். ஒரே இடத்துல போடாமல், சில டைமில் நம்ம ஒரே இடத்துல போடுவோம், அதெல்லாம் சரியில்லை. நம்ம இது போல் போடலாம். இது போல் போட்டுட்டு கொஞ்சமாக கோகோ பீட் சாயில் கவர் பண்ணிடலாம். ஏன்னா இது கொஞ்சம் போடணுன்னு இருக்கேன், அதனால கொஞ்சம் போல் போடுறேன். இப்போ நம்ம வாட்டர் கொடுக்கணும். ப்ளெயின் வாட்டர் தான் கொடுக்குறேன் நான். நீங்கள் கூடவே வாழைப்பழம் தூள் தண்ணி, ரைஸ் வாட்டர் இதெல்லாம் கொடுக்கலாம். பனானா பீல்ஸ் வாட்ரு இல்லை ரைஸ் வாட்டர் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இது போல் 1 கிளாஸ் மட்டும் விடணும். இந்த பாட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். இதெல்லாம் எப்படி நம்ம கிரானுவல்ஸ் கொடுக்கணுன்னா, ஈவினிங்கில் 5 மணிக்கெல்லாம் நீங்கள் சாயங்காலத்தில் தண்ணி ஊற்றிடணும். காலையில் நீங்கள் கிரானுவல்ஸ் சீக்கிரமாக போடணும். டிஏபி
அப்போ தான் நல்லது. கொஞ்சம் வெயில் வந்த பேர் கூட போடக்கூடாது. சீக்கிரமாக வெயில் வரத்துக்கு முன்னாடி தான் போட்டுட்டு தண்ணி ஊற்றணும். ரைஸ் வாட்டரோ இல்லை வாழைப்பழம் தோல் தண்ணியோ ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். இல்லை ப்ளைன் வாட்டரை கூட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 3 days 5 days கழிச்சு கூட இந்த பனானா பீஸ் வாட்டரோ இல்லை ரைஸ் வாட்டரோ அதுக்குள்ளே கூட நீங்கள் மாற்றி கொஞ்சம் நாள் கழிச்சு கூட கொடுத்துக்கலாம். நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும் சாமந்தி செடி. பாருங்கள், இது கூட புது செடி தான். கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது பாருங்கள். ஆனால் தண்டெல்லாம் நல்லதாக இருக்குது. இது போல் சப்போஸ் வாடினா போல், அதாவது கொஞ்சம் பூவில் காஞ்சி போயிடுச்சு, எல்லாம் கொஞ்சம் தண்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னா நல்லதாக இருக்குது. தண்டு எதனால நல்லா இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்னா, க்ரீன் கலரில் தண்டு இருக்குது. நீங்கள் நல்லா வேரோடு எடுத்துகிட்டு சில் வாட்டரில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நடுங்க. பூவெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. அது போல் புது செடி வாங்கினா புது சாமந்தி செடி அது போல் நம்ம பராமரிக்கணும். சப்போஸ் சரியில்லை டல்லாக இருக்குது செடின்னா அது போலலாம் இப்போ நான் செய்யணும். புது செடி நட்டதுக்கப்புறமா வளர்கிறதுக்கு இப்போ நம்ம டிஏபி கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.